டாரடெக் வியூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சைக்காலஜில 20 டாபிக்ல இன்னைக்கு நம்ம 12வது சாப்டர்ல இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த 20 சாப்டருக்குமான பிடிஎஃப் வந்து நம்ம பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சாப்டர் 2, பயிற்சி மாற்றம் அல்லது கற்றல் மாற்றம் அப்படின்றது. மாற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது, அல்லது ஒரு 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 விஷயம் இன்னொன்னு கத்துக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்பா இருக்கிறதுக்கு பேர் தான் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா காந்தி என்ன செஞ்சாரு? பொய் பேச மாட்டேன்றத ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து கத்துக்கிட்டது மாதிரி இது அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றம். சோ ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அனுபவம் பிரிதொரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்டு அது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுதான் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. கற்றல் மாற்றம் இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமே கற்றுக்கொள்வதிலேயே கலைஞ்சிரும். அந்த மாதிரி மாற்றமே இல்ல, ஏற்படவே இல்ல. ஒண்ணுல இருந்து இன்னொன்னு கத்துக்கிறாமே போயிட்டேன். இப்ப எனக்கு கூட்டல் கழித்தலே தெரியாது அப்படின்னா என் வாழ்க்கை முழுக்க நான் கூட்டல் கழித்தல் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். சோ கற்றுக்கொள்றதுலேயே கழிஞ்சிரும். அப்ப இப்ப நான் ஸ்கூல்ல படிச்சிருக்க 3 2 கூட்டினா 5 அப்படின்னு சொல்லும் போது 3 லிட்டர் பால் எனக்கு 2 லிட்டர் பாலுன்னு சேர்க்கும் போது 5 லிட்டர் பாலுன்ற வாழ்க்கை கணக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட நிகழ்வு, செயல்திறன், பழக்க வழக்கங்கள், மனப்பான்மை போன்ற எந்த ஒரு அனுபவ கூறும் பிரிதொரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். அது பழக்க வழக்கங்களா இருக்கலாம், மனப்பான்மையா இருக்கலாம், ஒரு படம் பார்த்து மாறலாம். நிறைய விஷயங்கள்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு கருதுகோள் தப்பு அப்படின்றத இன்னொரு விஷயத்துல இருந்து பார்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கத்துக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்ததை நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தனை திறன், உணர்திறன், வேலைத்திறன் போன்றவற்றை சிந்தனை, உணர்திறன், வேலைத்திறன் போன்றவற்றை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றி பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் பயிற்சி மாற்றம்னு சொன்னது யார் அப்படின்னா க்ரோ மற்றும் க்ரோ. முக்கியமானது சிந்தனையா இருக்கட்டும், உணர்திறனா இருக்கட்டும், வேலைத்திறனா இருக்கட்டும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஒருத்தர் வேலை செய்யறத பார்த்தாங்கன்னா அதை அப்படியே செய்வாங்க. சிலர் 2 தடவை செய்வாங்க. சோ இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ஒரு ஒரு பிளஸ் மட்டும் போட்டாருன்னா இவர் அதை சுத்தி சில விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடுவாரு. சோ அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு பேர் தான் மாற்றம். அததான் பயிற்சி மாற்றம் அப்படின்னு சொன்னது க்ரோ மற்றும் க்ரோ. அறிவு, பயிற்சி, பழக்க வழக்கங்களை ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு மாற்றி பெறதுக்கு பேர் தான் பயிற்சி மாற்றம்னு சொன்னாரு சோம்ஸ் சொல்லிப்பாரு. சரி, இந்த கற்றல் மாற்றத்துக்கு என்னென்ன பேர் அப்படின்னா, பாசிட்டிவா ஒரு விஷயத்த நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா அது நேர் கற்றல் மாற்றம். எதிர்மறை கற்றல் மாற்றம் நெகட்டிவ், சூனிய கற்றல் மாற்றம். இப்ப உதாரணமா ஒரு அயன் பாக்ஸ்ல ஒரு குழந்தை கை வச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சூட்டு பக்கமே போகக்கூடாது. அது நல்ல விஷயம், அது நேரடி கற்றல் மாற்றம், பாசிட்டிவான விஷயம் தானே. சோ அந்த மாதிரியான பொருட்களை தொடக்கூடாதுன்றது. இது எதிர்மறை கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு குழந்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து இந்த பக்கமே போகாது, எதிர்மறை. இப்ப உதாரணமா ஒரு குழந்தை ஹோம்ஒர்க் செய்யல, அது தொடர்ந்து அதனுடைய தண்டனைகள் மட்டுமே கிடைச்சிட்டு இருக்கும் போது அந்த மேக்ஸ பார்த்தாலே பயமும் ஒரு விதமான வெறுப்பும் வருது அப்படின்னா அது எதிர்மறையான கற்றல் மாற்றம். பூஜ்ய கற்றல் மாற்றம், இனி என்ன வேணா நடத்து எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறதுதான் சூனிய கற்றல் மாற்றம். இப்ப நேரடி கற்றல் மாற்றம் அப்படின்னா, இப்ப ஒரு டீச்சர் என்ன பண்றாங்க, ஒரு பாடத்தை நல்ல ஒரு கதையை அப்படியே அழகா சொல்றாங்க, அது கேட்கறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்கப்பா. அது மாதிரியான கதைகளை கதை மூலமா படிக்கிறத ஒரு குழந்தை விரும்பி அந்த விஷயத்த ஆர்வமா கத்துக்கிறதுக்கு நேரடி கற்றல் மாற்றம். ஒரு குறிப்பிட்ட பாடத்தை அல்லது செயலை நாம் கட்டுறதுக்கு அப்புறமா அந்த பாடல் அல்லது செயல் வேறு படம் அல்லது செயலை கத்துக்கிறதுக்கு உதவுனா அது நேரடி கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா நான் இப்ப தமிழ்ல இந்த மாதிரி கவிதைகள், கதைகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகுது? இதே மாதிரி சோசியலையும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுது. சோ இதுல இருக்கிற விஷயங்களை இதுல புகுத்துறது. சரிங்களா? சோ அதுதான் என்னது அப்படின்னா நேரடி கற்றல் மாற்றம். டென்னிஸ் கற்றுக்கொண்டவனுக்கு கைப்பந்தாட்டம் கற்றுக்கொள்றது ஈஸி அமைகிறது. அதே மாதிரி 2வது எடுத்துக்காட்டு பாருங்க. கணிதத்துல தேர்ச்சி பெற்ற இயற்பியல் துறையில, அதாவது பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு, இன்ஜினியரிங்ல மேக்ஸ் இம்பார்ட்டன்ட். சோ அந்த மாதிரி மேக்ஸ் எல்லா சைட்ல யூஸ் ஆகுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நேரடி கற்றல் மாற்றம். சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டவன் தான் என்ன செய்ய முடியும்? பைக் ஓட்ட முடியும். இது நேரடி கற்றல் மாற்றம். சரியா? அடுத்து எதிர்மறை கற்றல் மாற்றம். நாம் கற்ற பாடம் அல்லது செயல் வேறொரு பாடம் அல்லது செயலை கற்றுக்கொள்ள தடையா இருந்துச்சு அப்படின்னா, அல்லது கற்றுக்கொள்வதை கடினமாக்கினால் அது எதிரிடை கற்றல் மாற்றம். சைக்கிள்ல நான் முத நாளே மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து போய் ஒரு பயத்துல விழுந்துட்டேன், யாருமே சொல்லி கொடுக்காம அப்படின்னா அடுத்து நான் சைக்கிள் தொடுவேனா? அது எதிர்மறை கற்றல் மாற்றம். பிற மொழிகளை கற்கிறதுனால தாய்மொழி பாதிக்கப்போச்சு, என்னடா கருமம் அப்படின்னு நினைக்கிறது. அதனாலதான் முதல்ல தாய்மொழி கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. உயிரியல் பாடத்துல தேர்ச்சி பெற்றவர் கணிதத்துல பின்தங்குறது. ஒருத்தர் சில விஷயங்கள்ல பிளஸ்ஸா இருப்பாரு, சில விஷயங்கள மைனஸா இருப்பாரு. இந்த பிளஸ் இந்த மைனஸை எந்த விதத்திலையும் பிளஸ்ஸா மாத்துறதுக்கு உதவல அப்படின்னா இது எதிர்மறை கற்றல் மாற்றம். சைக்கிள் ஓட்டி பழகியவர் முதல்ல முப்பட்டு ஓட்ட பயிற்சி செய்யும் போது சாலை ஓரத்திலேயே போறதுக்கு ட்ரை பண்றது. அடுத்து ஜூனிய கற்றல் மாற்றம், பூஜ்ஜியம். வேற எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாம இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நிகழ்வுகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை சூனிய கற்றல் மாற்றம்னு சொல்லுவோம்.
கணிதத்துல தேர்ச்சி பெற்றிருக்கிறது இசை கற்றுக்கொள்வதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது. நான் எனக்கு மேத்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காண்டி எனக்கு மியூசிக் வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. அடுத்து முறைமை கட்டுப்பாட்டு கொள்கை. இதுல நிறைய கற்றல் மாற்றத்துக்குன்னு கோட்பாடுகள் இருக்கு. அல்லது மனக்கட்டுப்பாட்டு கொள்கை. இது உளப்பயிற்சி. மனக்கட்டுப்பாடுன்னு சொன்னாலே அது ஒரு உளப்பயிற்சி. இந்த கொள்கையின்படி மனம் என்ன செய்யுது அப்படின்னா நினைவு, கற்பனை, சிந்திக்கிறது மாதிரியான பல மனவன்மைகளை கொண்டது. வில்லியம் ஜேம்ஸ்னு ஒரு ஆத்தர், இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கோட்பாட்டினுடைய உண்மைத்தன்மையை சோதிக்கிறாரு. எப்படின்னா 1890 விக்டர் ஹியூகோ அப்படின்றவர் எழுதின ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தொடர்ல ஒரு 158 வரிகளை மனப்பாடம் பண்ணிடுறாரு. அடுத்த ஒரு 38 நாட்கள்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு பருங்காப்பியம் அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை வந்து மனப்பாடம் பண்றாரு. திருப்பி ஸ்டைர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த 158 வரிகள் என்ன செய்யறாரு அப்படின்னா மறுபடியும் மனப்பாடம் பண்றாரு. அந்த செயல் இருக்கு இல்லையா, இந்த விக்டர் ஹியூகோ அந்த ஸ்டைர் என்னும் செயல் தொடர் இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் இதை படிக்கிறாரு, ரெண்டாவது இதை படிச்சு திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் படிக்கிறாரு. இதுல முன்னாடி இருந்ததை விட அதிகமான நேரம் தேவைப்படுது. ஏன்னா பயிற்சி மாற்றம்ன்றது உண்மை கிடையாதுன்னு சொல்லி ஜேம்ஸ், பயிற்சி மாற்றம்ன்றது உண்மை கிடையாது. ஆனா இதுல என்ன உண்மைனா அடிக்கடி ரிப்பீட் ரிவிஷன் மட்டும்தான் அதனுடைய வேகத்தை வந்து இன்னுமே குறைக்கும், அந்த நேரத்தை வந்து குறைக்கும். அதுக்கு நான் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு இன்னொரு 20 நாள் கழிச்சு திருப்பி இதே கான்செப்ட் எடுத்து படிச்சேன்னா எனக்கு அது புதுசா தான் தெரியும். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு, பயிற்சி மாற்றம் என்பது உண்மை என்றுன்னு சொன்னாரு. இதே இபட் மற்றும் நியூமன் நடத்தின சோதனைகள்ல வெற்று அசைகளை கற்றலில் பயிற்சி பெறுவதன் மூலம் சிறுவர்களது கற்கும் திறன், நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் வந்து உயர்கிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் அது வந்து நீங்க அக்பரோட விஷயமா இருக்கலாம், அந்த பாபரோட சண்டையா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மைம் ஸ்டோரிஸ் மாதிரி ஒரு குழந்தைகளை வச்சு 4 நாடகம் போட்டீங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் அது இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்லே என்ன சொல்றாருன்னா உரைநடை பகுதிகளை கற்றில் நினைவில் வைத்திருத்தல் பிற வகை பொருட்கள் கற்று நினைவில் கொள்வதை மேம்படுத்துகிறதா அப்படின்னு சொல்றாரு. உரைநடையை படிக்கிறது வேற பொருள் விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணவர் யாரு, ஸ்லே. பிரிக்ஸ் என்ன பண்றாரு, இலக்கணத்தை நல்லா படிக்குது. நம்ம இப்ப நிறைய நாள் யோசிப்போம் இல்லையா, நம்ம படிக்கக்கூடிய பாடங்களுக்கும் இந்த டெட்டுக்கு என்னடா சம்பந்தம், இதாவது வந்து சைக்காலஜி, இதாவது பரவாயில்ல, இந்த டிஎன்பிசின்னு ஒண்ணு இருக்கு, இவனுக்கும் வந்து சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கும் என்ன அப்படிலாம் யோசிப்போம். சோ அந்த மாதிரிதான் இவங்களும் யோசிச்சிருக்காங்க. இலக்கணத்துல பயிற்சி பெறதுனால சிந்தனை திறன், ஒப்புமை, வேற்றுமைகளை உணரக்கூடிய திறன் அதிகரிக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சாங்க. பட் ஆமா, ஏன் இங்க எல்லாம் வந்து அந்த சிலபஸ் கொடுக்குறாங்க, எங்க வலின மிகும் எங்க வலின மிகாதுன்னு தெரியாம ஒரு லெட்டர் எழுதிடலாம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் குறைஞ்சிடும். ஸ்லே மற்றும் பிரிக்ஸ் ஆகியோர் நடத்திய சோதனைகள் கற்றல் மாற்றம் முறையான பயிற்சி மூலம் அதிகரிக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு அந்த கோட்பாட்டுக்கு வலுவூட்டுவதாக அமையவில்லைன்னு சொன்னாங்க. கற்றல் மாற்றம் முறையான பயிற்சி மூலமாக அதிகரிக்காது, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். சோ பயிற்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா தான்டெக் ஒரு ஒத்த கோட்பாடு ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா இந்த ஒத்த கோட்பாட்டு கூறுகளை உருவாக்கியவர் தான்டெக் மற்றும் வுட்வொர்த். இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு படத்துல இருந்தோ அல்லது ஒரு பாடத்துல இருந்தோ ஒரு அனுபவத்துல இருந்தோ ஒரு பயிற்சி மாற்றம் ஏற்படணும்னா 2 கடையில சிமிலாரிட்டிஸ் இருக்கணும். எப்படி நான் பிசிக்ஸ் படிக்கும் போது அங்க வர்ற கணக்குகளை தீர்க்கிறதுக்கு எனக்கு இங்க கத்துக்கிட்ட அந்த கணக்கு பாடத்துல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சோ. சரிங்களா? இப்ப உதாரணமா நான் வந்து 1921 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ராமன் விளைவை பத்தி யோசிக்கிறேன். ராமன் வந்து கப்பல்ல போகும்போது அதை பாக்குறாரு. சோ 28ல ராமன் எஃபெக்ட கண்டுபிடிக்கிறாரு. இந்த 28 எனக்கு எங்க ஞாபகம் வரணும், சைமன் கமிஷன் மும்பைக்கு வரும் இல்லையா, சைமன் கமிஷன் 1927, அந்த சைமன் கமிஷன் மும்பைக்கு வரது 1928. இந்த 2 விஷயத்திலயும் ஒத்த கூறுகளை நான் கண்டுபிடிக்கணும். அப்படி ஒத்த கூறுகள் இருந்தா மட்டும்தான் அது வந்து என்ன செய்ய முடியும், அந்த மாற்றம் வந்து ஏற்படும், அது வந்து மனசுல பதியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தான்டெக். கிளைன் நடத்தின சோதனையில இந்த கோட்பாட்டினுடைய உண்மைத்தன்மை கேள்விக்குறி. இதையும் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. சோ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா கிளைன் சொல்றாரு இந்த உண்மைத்தன்மையை கேள்விக்குறியாக்குனவர் கிளைன். சரிங்களா? உதாரணம் வந்து கணிதத்துல இருந்து இயற்பியல் கற்றல் மாற்றம் நிகழ வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேக்ஸ் இருந்தாதானே பிசிக்ஸ் வரும். சோ அதை சொல்றாங்க. அடுத்து பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு அப்படின்றது சிஹெச் ஜெட் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1908 நடத்தின சோதனைகளோட அடிப்படையில ஒரு கோட்பாடை முன்வைக்கிறாரு. பயிற்சி மாற்றம் நிகழணும் அப்படின்னா குறிப்பிட்ட அனுபவங்களில் இருந்தோ கற்கும் பாடங்கள்ல இருந்தோ அதுல பகிர்ந்து வைத்திருக்கிற பொது விதிகள் கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்க வந்து 100 இடத்துல வலின மிகாடம் படிச்சாலும், பழைய புக்கு, புது புக்கு, அந்த புக்கு, இந்த புக்குன்னு படிச்சாலும் உங்களுக்கு பேசிக் ரூல்ஸ் தெரியணும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரியா? சோ வந்துட்டு ஜட் கொள்கையின்படி பள்ளி படிப்பு வாழ்க்கைக்கு பயன்படணும் அப்படின்னா குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை கற்பிப்பதை விட பயனுள்ள பல பொது விதிகளை சொல்லி தரணும். பாலியல் கல்வியை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், பாலின வேறுபாடுகள் பத்தி சொல்லிக் கொடுக்கணும், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். ஜெனரல் ரூல்ஸை சொல்லி தரணும். பழக்க வழக்கங்கள் நீங்க திருடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், திருடுனால என்ன பாசிட்டிவ், திருடுனால என்ன நெகட்டிவ், ரூல்ஸை உருவாக்கணும். தான்டெக்கோட கொள்கை ஜெர்ட்டோட கொள்கைக்குள்ள அடங்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கெஸ்டால்ட் கொள்கை, நடத்தை மாற்றம்னு சொல்லுவாங்கல்ல அவங்க. கற்றல் மாற்றம் என்பது பலவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை கண்டறிந்து இது புதுநிலைகளை பயன்படுத்துறது பத்தி சொல்றதா கெஸ்டால்ட்.
அதாவது பொருள் உணர்ந்து படிச்சா மட்டும்தான் பயிற்சி மாற்றம் ஏற்படுமே தவிர நெட்டுரு செஞ்சா நிகழாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. மொட்டை மனப்பாடம் பண்ணாத, பொருள் புரிஞ்சுபடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நான் படிச்சா மட்டும்தான் என்ன செய்யும், மாற்றம் ஏற்படும். இப்ப நான் 28ன்னு சொல்றேன்னா அது பொருள் உணர்ந்து படிச்சா மட்டும்தான் புரியலன்னா புரியாது. அடுத்ததா, ஒரு நிலைமையில காணப்படக்கூடிய பண்புகள் வேறொரு நிலைமைக்கு மாற்றுதல் பயிற்சி மாற்றத்தின் மூலமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெசால்ட் அறிஞர்கள் சொல்றாங்க. பயிற்சி மாற்றத்தோட அடிப்படை தொடர்பு மாற்றம்னு சொல்றாங்க. உட்காட்சியே பயிற்சி மாற்றத்துக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க. இது மாற்றி அமைத்ததற்குரிய சோதனைகள்னு சொல்றாங்க. காக்னே இந்த பயிற்சி மாற்றத்தை 2 டைப்பா சொல்றாரு. ஒண்ணு பக்க மாற்றம், இன்னொன்னு செங்குத்து மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போகும்போது இந்த சைடுல எந்த விதமான கிளையும் முளைக்காது. ஆனா இப்படி போனா இந்த சைடு களை முளைக்கும். இதுதான் இங்க சொல்ல வராங்க. இப்ப பாருங்க, லேட்டரல் பக்கம். ஒரு கருத்து அல்லது விதியை டைரக்டா பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும். உதாரணமா சயின்ஸ்ல நமக்கு பிராக்டிக்கல செய்வோம். இந்த கருத்து கொண்டு நிரூபிக்கப்பட்டது, இதை பயன்படுத்தி இந்த ரூல்ஸை நாங்க சரி பண்ணுவோம். ஆனா செங்குத்துல பாத்தீங்கன்னா இது இப்படி இருந்தா இப்படி வரும், இப்படி இருந்தா இப்படி வரும் அப்படின்னு சொல்றது. பல கிளைகள்ல பிரிஞ்சு பயிற்சி பெறுறது. சரிங்களா? இப்ப உதாரணமா ஒரு சமன்பாடை தீர்க்கிறது இந்த மெத்தட்லயும் செய்யலாம், அந்த மெத்தட்லயும் செய்யலாம், இந்த மெத்தட்லயும் செய்யலாம்ன்றது செங்குத்து மாற்றம். அடுத்து பாருங்க, ஃபேக்டரியினுடைய குறிக்கோள் கோட்பாடு. கற்க நாம் கையாளக்கூடிய முறைகள் குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினால் நாம் எதை கற்க தொடங்கினாலும் அது நமக்கு பயன்படும். இப்ப நம்மளே படிக்கிறோம், குறிக்கோள் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு வெற்று பிண்டம்னு சொல்றாங்க. அப்ப படிக்கும் போது ஒரு இலக்கு இருக்கணும். டேல ஒரு இலக்கு வைக்கணும், வீக்லில ஒரு இலக்கு வைக்கணும், நம்ம எதுக்காக படிக்கிறோங்கிறதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க பேட்டில். இந்த கோட்பாடு சகிப்பு மற்றும் அன்பு போன்றவை ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு பயிற்சி மாற்றம் செய்ய இயலும்னு வலியுறுத்துது. கற்றல் மாறுதலினுடைய கருத்தியல் கொள்கைகளை எடுத்துரைத்தவர் பேட்லி. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். பயிற்சி மாற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னன்னா, கற்பவை தொடர்பான காரணிகள், கற்கும் சூழல் தொடர்பான காரணிகள். இது ரெண்டுமே பாதிக்கும். கற்பவர் தொடர்பான காரணிகள்னா அவர் ஸ்லோ லேர்னரா இருக்கலாம், அவர் நிறைய மறக்கக்கூடிய நபரா இருக்கலாம், அவர் ரிவிஷனே பண்ணாதவரா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் கற்றலினுடைய பயிற்சி மாற்றத்தை பாதிக்கும். அவரோட சுச்சுவேஷன், அவர் வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவரா இருக்கலாம், அவர் வேற மாதிரியான பேக்ரவுண்ட், பொருளாதாரத்துல பின்தங்கிய வறுமை நிறைந்த சூழ்நிலையிலிருந்து வரலாம். இது எல்லாமே பயிற்சி மாற்றத்தை பாதிக்கும். சரிங்களா? சோ இதோட இந்த கான்செப்ட் என்ன செய்யுது அப்படின்னா முடியுது. சோ நம்ம சாப்டர் 13ல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.